சார் நான் இன்ட்ரோவர்ட்டு புது கம்பெனியில் போய் எப்படி சார் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது? சூப்பர் பா. அதாவது எனக்கு கூச்ச சுபாவம் இருக்குது. நான் எப்படி கஸ்டமர்கிட்ட போய் ஃப்ளூயண்டா பேசுறேன்னு நீங்க கேக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு நீங்க தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நீங்க போய் கஸ்டமர்கிட்ட பேச பேச இந்த கூச்ச சுபாவம் மாறி ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க. நானுமே மார்க்கெட்டிங்ல முதல்ல ஜாயின் பண்ற போது எனக்கு சிரிப்புங்கிறது ஒன்று பெருசா வராது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசணுமே, ஆங்கிலத்துல பேசணுமே, இந்த பிரச்சனை எனக்குள்ள இருந்துச்சு. இதை ஒரு வாரம் பேசி பேசி பழகினேன். இப்ப மும்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோ கூச்சம் தவிருங்க, அது பெரிய விஷயமே இல்ல. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்னல இருந்து 6வது நாள் 7வது நாள் உங்க கூச்சம் போயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு பயிற்சி தான். சைக்கிளோட ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இதுவும் பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் தான். நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமில்ல, உங்க ஃப்ரெண்ட கஸ்டமர் நினைச்சு பேசுங்க, உங்க அப்பா அம்மாவை கஸ்டமர் நினைச்சு பேசுங்க, உங்க அண்ணன் தம்பியை கஸ்டமர் நினைச்சு பேசுங்க. கொஞ்சம் தெரியும், அப்படியே 4 கஸ்டமர் பேசுவோம், ஃபுல்லா கூச்சம் போயிடும். அப்புறம் நீங்க பாட்டுக்கு நீங்க ஒரு பக்கா மார்க்கெட்டிங் பீப்புளா மாறலாம், பக்கா சேல்ஸ்மேனா மாறலாம், பக்கா பிசினஸ் மேனா மாறலாம். சார் நான் இன்ட்ரோவர்ட்டு புது கம்பெனியில் போய் எப்படி சார் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது? சூப்பர் பா. அதாவது எனக்கு கூச்ச சுபாவம் இருக்குது. நான் எப்படி கஸ்டமர்கிட்ட போய் ஃப்ளூயண்டா பேசுறேன்னு நீங்க கேக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு நீங்க தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து நீங்க போய் கஸ்டமர்கிட்ட பேச பேச இந்த கூச்ச சுபாவம் மாறி ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க. நானுமே மார்க்கெட்டிங்ல முதல்ல ஜாயின் பண்ற போது எனக்கு சிரிப்புங்கிறது ஒன்று பெருசா வராது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசணுமே, ஆங்கிலத்துல பேசணுமே, இந்த பிரச்சனை எனக்குள்ள இருந்துச்சு. இதை ஒரு வாரம் பேசி பேசி பழகினேன். இப்ப மும்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோ கூச்சம் தவிருங்க, அது பெரிய விஷயமே இல்ல. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்னல இருந்து 6வது நாள் 7வது நாள் உங்க கூச்சம் போயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு பயிற்சி தான். சைக்கிளோட ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இதுவும் பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் தான். நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமில்ல, உங்க ஃப்ரெண்ட கஸ்டமர் நினைச்சு பேசுங்க, உங்க அப்பா அம்மாவை கஸ்டமர் நினைச்சு பேசுங்க, உங்க அண்ணன் தம்பியை கஸ்டமர் நினைச்சு பேசுங்க. கொஞ்சம் தெரியும், அப்படியே 4 கஸ்டமர் பேசுவோம், ஃபுல்லா கூச்சம் போயிடும். அப்புறம் நீங்க பாட்டுக்கு நீங்க ஒரு பக்கா மார்க்கெட்டிங் பீப்புளா மாறலாம், பக்கா சேல்ஸ்மேனா மாறலாம், பக்கா பிசினஸ் மேனா மாறலாம்.